அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவலக உதவியாளர், ஜோப்தார் போன்ற பல்வேறு பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடைபெற்றது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு அப்படின்னா, டிகிரி ஹோல்டர் தான் நெறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டிகிரி டிஸ்கன்டின்யூ பண்ணியிருப்பீங்களா? அங்க வந்து நீங்க போன உடனே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேஜா பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு, உங்களுக்கு அந்த நம்பர் வைஸா வந்து பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடும்போது, உங்களுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து குடுக்குறாங்க அப்டின்னா, நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்டிங்கிறத நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுல நீங்க 10th முடிச்சீங்கன்னா 10th அப்டிங்கிற மாரி குடுக்கணும். அதுல டிகிரி டிகிரி அப்டின்னா, நீங்க இடைநிறுத்தம் அப்டின்னா, அந்த இதுல பிராக்கெட் போட்டு இடைநிறுத்தம் டிஸ்கன்டின்யூ அப்டிங்கிற வார்த்தைய வந்து மென்ஷன் பண்ணிருங்க. சரிங்களா? க கம்ப்ளீட்டடு பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, டிகிரி கம்ப்ளீட்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இருந்தாலும் அவங்கள வந்து அங்க ஃபில் பண்ண சொல்லுவாங்க. வந்ததுக்காண்டி ஃபில் பண்ண சொல்லிருவாங்க. சரிங்களா? இந்த ஐடிஐ முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா, அ ஐடிஐ, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிசி வந்து உங்க ஐடிஐ மற்றும் டிப்ளமோல டிசி தான் குடுச்சிருப்பாங்க. இதுல வந்து நர்சிங் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டிசி வந்து இருக்காது. நர்சிங் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து டிசி வந்து கிடையாது. இருக்காது அவ்வளவா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க +2 டிசிய வந்து குடுத்துக்கலாம். +2 டிசி உங்கட்ட இருக்கும். ஆ சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டிகிரி ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இப்ப கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதுல வந்து ஏதாவது ஃபேக்கா இது பண்ணிறாதீங்க. ஏன்னா நெறைய பேர் என்னன்னா, டிகிரி முடிச்சவங்க இந்த டிசி +2 டிசின்னு கேட்கும்போது என்ன செஞ்சிருக்கீங்க அப்டின்னா, அ ஏற்கனவே நீங்க ப்ரீவியஸா முதல்ல ஒரு செட் ஜெராக்ஸ் +2 முடிச்சோனே ஒரு செட் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருப்பீங்கல்ல அந்த டிசி. அந்த டிசிய வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணாலும் அது ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால தப்புக்கு மேல தப்பு பண்ணாதீங்க. டிகிரி வந்து திரும்பவும் சொல்றேன் எலிஜிபிள் கிடையாது. அதனால இங்கேருந்து பஸ் ஃபேர் போட்டு போய் வீணா அலைஞ்சுட்டு வராதீங்க தயவுசெய்து. அலைச்சல் தான் வேஸ்ட்டு. அதனால டிகிரி ஹோல்டர் வந்து போகாதீங்க. இந்த உறுதிமொழி படிவத்த வந்து ரொம்ப கவனமா ஃபில் பண்ணுங்க. நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதுதான். சார் நான் தப்பா குடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதனால 10th, 12th அதுக்கடுத்து ஐடிஐ, டிப்ளமோ டீச்சர் ட்ரெய்னிங், டிப்ளமோ நர்சிங் இந்த மாரி முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க தாராளமா போய் இந்த சான்றிதழ் சரிபார்ப்ப வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மாரி டிகிரி முடிச்சிருந்தவங்க, அதாவது இடைநிறுத்தம் பாதி வருஷத்திலேயே அரியர் வச்சு பாதியிலேயே இடைநிறுத்தம் கம்ப்ளீட் பண்ணாதவங்க, நீங்க இத போய் என்ன செஞ்சிடலாம், போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துரலாம். அதுக்கடுத்து டிகிரிக்கு மேல எம்ஏ, எம்காம் இந்த மாரி மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்கலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஒரு டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல ஜாயின் பண்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் அதுல நாங்க குடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.